ஹாய், ஹலோ, வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் மணி விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு பிளான் பண்ணது இன்றைக்கி தான். அதுதான் எனக்கு லைவ் போட்டுட்ருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை அப்படியே ஒரு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக மேக் பண்ண வந்தேன். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, அதாவது கரெக்டாக 2000னா நம்ம சின்ன பிள்ளைங்க மேக்ஸிமம் இருந்திருப்போம். இப்போ இருக்க 2000, அதாவது 2025 இப்போ நம்ம இருக்கோம். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது எனக்கு 30 வயசு. சரிங்களா? அப்போது எனக்கு 5 வயசு. சரிங்களா? அப்போனா எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக விவரம் தெரியுமா தெரியாதா அப்படின்னா, விளையாடுவேன், பசங்க கூட ஓடுவேன், முடியாது, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2005. சரிங்களா? எனக்கு 10 வயசு. நல்லாவே விவரம் தெரியும். பசங்க கூட விளையாடுறது தெரியும். என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். சரிங்களா? என்னென்னா, எதை பற்றி பேச வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா புதிர் போட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்னென்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும், அதாவது அப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா அப்போ மொபைல் கிடையாது, இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதிகபட்சம் ரொம்ப சோசியல் மீடியா பீக் ஆனதே பார்த்தீங்கன்னா, ஒரு 2015, 16 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பீக் ஆனதே. ஏன்னா அதுக்கு முன்னாடினா பெருசாக 2011லாம் பெருசாகவே இல்லை. 2010லாம் இல்லை. இப்போ தான் ரொம்ப பெருசாக அதிகமாக பேசப்படுறது இந்த யூடியூப், ஃபேஸ்புக். இது ஃபேஸ்புக்னா அப்போ இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. பெருசாக இல்லை. இப்போ ரொம்ப எல்லாமே மணி 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 இஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்போனா இந்த ஃபோன் கிடையாது நம்மக்கிட்ட. சண்டே, சாட்டர்டே மேக்ஸிமம் ஸ்கூல் லீவாக இருக்கும். எல்லாரும் வாங்கடா கிரிக்கெட் விளாட போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கிரிக்கெட் விளாட போயிடுவோம். பயங்கரமாக வேர்க்குது, ஃபேன் ஓடலை, ஏன்னா சவுண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபேன் போடல. ஏன்னா எனக்கு எடிட் பண்ணனா பெருசாக தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். ஏதாவது கிராஸ்டாக் ஏதாவது வந்தால் மன்னிச்சிடுங்க, சாரி. சரிங்களா? அதனால் அப்போ இருந்த ஜென்ரேஷன் வேறு, இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு. அதிகமாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப கெட்டு போகிறதே இந்த ஃபோனால் தான் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். ஏன்னா அதிகமாக கெட்டு போகிறது இந்த ஃபோனால் தான். இந்த ஃபோனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஃபோனை நம்ம பார்க்குற விதம் தான். கெட்டதாக பார்த்தா அது கெட்டது, நல்லதாக பார்த்தா நல்லது. ஏன்னா அந்த ஃபோன் நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல கிடையாது. நம்ம தான் அதை போய் தேடி போய் பார்க்குறோம். சரிங்களா? ரெண்டாவது, அதிகமாக குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த ஃபோனில் சொல்கிறேன். நிறையா பேரண்ட்ஸ் சாப்பிடல, குழந்தை சாப்பிடல போகல அப்படின்னா ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தா, ஃபோன் வாங்கி தரேன் சாப்பிடு, ஃபோன் வாங்கி தரேன், நல்லா மார்க் எடு அப்படிங்கிற மாதிரினா அவங்களுக்குள்ளே நம்ம தான் திணிக்கிறோம். அதை நிறையா திணிக்கும் போது அந்த ஃபோன் வாங்கி தந்துடுவாங்க. அவங்க ஓகே அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஃபோனு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா பார்க்குறோம்ல, அதனால் சொல்கிறேன். அப்புறம் ஜாலியாக விளையாடுறது, போகிறது, வர்றது, பெருசாக ஃபோன் தெரியாது. சண்டே, சாட்டர்டே ஆனால் விளையாட போகணும். புது தீபாவளி, பொங்கல்னால் புது சட்டை போடணும். அப்புறம் ஆடி 18னா கறி எடுத்து சாப்பிட்ணும். நியூ இயர்னால் கேக் வெட்டிட்டு கத்தணும் அப்படிங்கிறது தான் அப்போ இருக்க ஜென்ரேஷன். அப்போ தான் தெரியும். இப்போனா நியூ இயர்னா ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், அது. சரிங்களா? ஆனால் அப்போனா அது வேறு. ஞாயிற்றுக்கிழமை அதேவாது சாட்டர்டே, சண்டே அப்படின்னா அப்போனா ஜாலியாக வெளியில் போயிட்டு விளையாடுறது தான் தெரியும். சாப்பாடு தண்ணி இல்லாமல் பொழுதுக்கும் வெயிலில் இருப்போம். இப்போ இருக்க அதே மாதிரி அப்போ இருக்க ஜென்ரேஷன் இப்போ அப்போனா வெயில் பெருசாக நமக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த வெயில் தான் அடிச்சிருக்கலாம், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்போ நமக்கு வெயில் தெரியாது. பசங்க கூட விளையாடுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வெயில் தெரியாது. ஆனால் இப்போது அந்த அடிக்கிற வெயிலே நம்மளால் உடம்புல தாங்க முடியல. என்ன நான் சொல்கிறது? நான் சொல்கிறது சரியாக இருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க. சரிங்களா? ஆனால் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மணி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
நெறைய வித்தியாசம். வெயில் பயங்கரம். 100க்கு மேல தான். எப்ப பார்த்தாலும் 100க்கு மேலன்றானுங்க. அதிகமா மழை பெய்யறதில்ல. அப்ப நெறைய மழை பெய்யும். சீசன் கரெக்ட்டா மழை பெய்யும். அப்பன்னா நல்லா சூப்பரா இருக்கும். ஜாலியான காத்து. இப்பன்னா அதிகம் வண்டி. பொல்யூஷன் நெறைய ஆயிடுச்சு. மரத்த நெறைய வெட்டிட்டாங்க. அப்பன்னா ரோட்ல நெறைய மரம் இருக்கும். இப்பன்னா நெறைய எதுக்கு எடுத்தாலும் 8 வழி சாலை, 6 வழி சாலை, 5 வழி சாலைன்னு மாத்தி விட்டு எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. எல்லா மரத்தையும் வெட்டம்போது, இன்னும் அது ஒரு மாரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். என்னன்னா, இருக்கிற இயற்கை வளத்த எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க. இதுக்காக தான் ஐயா சீமான் இன்னும் அலைஞ்சு கத்திட்டு இருக்காரு பாவம். அவரும் ஒரு பக்கெட்டு கத்துறாரு. நான் இல்லன்னு தான் சொல்லல. எதுக்குடா அந்த பாலிடிக்ஸ கொண்டு வர அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல அவரும் ஒரு எக்ஸாம்பிளா வைக்கிறேன். ஏன்னா, அவரு தான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு. மரத்த நடுங்கடா, மாட்ட வளங்கடா, நாட்டு மாட்டுல இருக்க பால் தான் நல்ல மாலு, நல்ல பாலு, நம்ம பால் தான் வந்து அ நெறைய கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி, இறக்குமதி பண்றாங்க அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மலாம் கிராமத்துல இருந்தவங்க. அதனால தெரியும். அதனால சொல்றேன். இருந்தாலும் அந்த மனுஷனும் கத்திட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றேன். ம். இத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்றேன். பெருசா எடிட்லாம் பண்ண தெரியாதுங்க. அப்படியே தான் அப்லோட் பண்ணிருவேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணா நீங்க பார்ப்பீங்களாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும், இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். அப்பனா எனக்கு வெயிலே தெரியாதுங்க. உண்மையிலே சொல்றேன். இப்பலாம் இந்த மாரிலாம் வேர்க்கவே இருக்காது. ஏன்னா எங்க நான் இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கூரை வீட்ல இருந்தேன். அப்பனா அந்த வீட்லலாம் இந்த அளவுக்கு வேர்க்காது. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்ப இருக்கிறது நார்மலா ஒரு வாடகை வீட்ல தான் இருக்கேன். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப இந்த வீட்ல ஒரு சின்ன ஃபேன் இல்லாம என்னால இருக்க முடியல. அப்ப லைட் இல்லாம சீமெண்ணெய் விளக்குல இருந்ததுனா இருக்கு. ஆனா இப்போ நார்மல் லைட் இல்ல, ஃபோன் இல்லன்னா பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்குங்க. எனக்கே இருக்கு. நான் தான் சொல்றேனே, மாறிட்டேன். மொத்தமா என்ன மாத்திட்டாங்க. அப்பனா ஃபோன்னா என்னன்னே தெரியாது. இப்போ அந்த ஃபோன் இல்லன்னா இருக்க முடியலங்கிற மாரி இருக்கு. தயவு செஞ்சு மாறிடுங்க. பழைய மாரி மாறிருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சோசியல் மீடியா எல்லாம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஃபோன வந்து தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாம யூஸ் பண்ணாதீங்க. லைஃப் கெட்டு போயிடும். சரிங்களா? குழந்தைங்கள்ட்ட ஃபோன் குடுக்கும்போது பார்த்துக்கோங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்களும் ஒரு எட்டு பாருங்க. ஏன்னா நெறையா மாறுது. நெறையா லைஃப் போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து மோசடி வழக்கு, ஃபோனு, நெறைய காசு ஏகப்பட்டது நெறைய இடத்துல விட்டுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த மாரிலாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோவா போடணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. சாரி. சரிங்களா? இந்த மாரி ஒரு வீடியோ மீண்டும் ஒரு வீடியோ இதே மாரி மேக் பண்ணிட்டு உங்கள சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணி. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரிங்களா?